In this era of Rishabh Pant, Harry Brooks and everybody, Jadeja showed old school resilience. ஏன்னா பேட்டிங்கா சத்தியமா சொல்றேன். அதாவது வந்து இப்பதான் ஹிந்தி ஷோலையும் பேசிட்டு இருந்தேன். ஜடேஜா இந்த போட்டோ வந்து ஐகானிக் போட்டோ மச்சி. சிராஜ போயிட்டு எல்லாரும் தட்டி கொடுக்குறாங்க. இந்த போட்டோல ஜடேஜா எப்படின்னா என்ன தாண்டணும்டா, ஆனா நீங்க என்ன தாண்டாவே ஜெயிச்சிட்டீங்க, இருந்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் அந்த போட்டோவை பார்ப்பேன். யூ கேன் பி ரிஷப் பண்ட், இட்ஸ் ஈஸி. ஜென் போல்டு மாமா 60 ரன் வேணும், 5 விக்கெட் இருக்கு கையில அப்படின்னா 2 வாங்கிக்கோ, 2 6. நிறைய பிரஷர் ஃபீல் பண்றியா, 2 ஊம்ஃபாவை கலப்பு, பட்டா பாகியம் படாட்டி லேக்கும் சீகா சார் ஸ்டைல சொல்லணும்னா அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஜடேஜா என்ன சொன்னா, மச்சி முடிஞ்சா தாண்டி காட்டுறா என்ன, நான் ஓவருக்கு 1 ரன் எடுக்கிறேன்டா, 70 ஓவர் ஆடி இந்த 70 ரன் அடிக்கிறேன்டா அப்படின்னா. அவன் என்ன பண்ணான், பென் ஸ்டோக்ஸ் ஆடுறியா 70 ஓவர் ஆடி 70 அடிக்கிறியா, அடிச்சுக்கோ, நான் ஃபீல்டரை உள்ளே கொண்டு வர மாட்டேன், ஃபீல்டர்லாம் பின்னாடியே நிப்பாங்க, நீ பவுண்டரியில் அடிக்க முடியாது, ஒண்ணு எடுத்துக்கோன்னா. இவன் என்ன பண்ணா, 70 ஓவர் ஆடுறான், அவன் ஃபீல்டரை பின்னாடி வைக்கிறான், கேம் வந்துருச்சு. ஐ ரியலி ஹோப், அதாவது நான் என்னன்னா சுப்மன் கில்லை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன், இவனை ரிஷப் பண்ட ரேட்டே பண்ண வேணாம், எங்கேயோ இருக்கான். கேஎல் ராகுல் வேற லெவல் டெஸ்ட் சீரிஸ். பட் ஐ ஹோப் நிறைய பேர் இந்தியன் டீம்ல டெஸ்ட் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மேட்சை பார்த்து ஜடேஜாவோட பேட்டிங்கை பார்த்து ஒரு 4 விஷயம் கத்துட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா, சுத்தி இருக்கலாம், நினைச்சிருந்தா சுத்தி இருக்கலாம். நான் அதுதான் 2-3 மொமெண்ட் பிக் பண்ணேன். ஷோயப் பஷீரோட ஃபர்ஸ்ட் ஓவர் மேடின் கொடுத்துருவான். அப்போ வந்து என்ன கேட்பானா, நான் ஸ்ட்ரைக்கரை மச்சி நான் இந்த ஓவர் ஆடிட்டேன்னா அடுத்த ஓவர் நீ ஃபாஸ்ட் பவுலர் ஆடிடுவல்ல அப்படின்னு கேட்பான். அங்க ஒரு 2 பவுண்டரி பார்த்து நடுவில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எங்கேயாவது ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தானா இந்த கேம் க்ளோஸ் ஆயிருக்கும். 12-14 ரன் தான் டிஃபரன்ஸ். சிராஜ கூட மாமா ஷோயப் பஷீரை உட்ரா 2 தூக்கி கடாசரா, ஷார்ட் பவுண்டரி லெக் சைட்ல கடாசரான்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தானா இந்த கேம் வந்திருக்கும் கையில. ஆனா ஹேவிங் செட் ஆல் திஸ் அண்ட் டன், ஒரு விக்கெட்டை கையில வச்சு இப்படி சான்ஸ் எடுக்கிறது கஷ்டம். பட் ஜடேஜா ஷோட் வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் அண்ட் வாட் ஷுட் பி another template. இந்த பாரு, ஊம்ஃபா மட்டும் கலப்ப வேணாம், 6 மட்டும் அடிக்க வேணாம், பிரஷர்ல இருந்தா சுத்தம் மட்டும் வேணாம், டிஃபென்ஸ் ஆடு, நிக்க வை 30 ஓவர்ல ஃபீல்டர்ஸ, 30 ஓவர் போலரை போடவை, இப்படியும் ஆடலாம் கிரிக்கெட், டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் வாட்சபிளா இருக்கும்னு பார்த்தோம். ஏன்னா 40 கோடி பேர் 50 கோடி பேர் பார்த்துருந்தாங்க இந்த டெஸ்ட் மேட்சை. எவனும் டிஃபென்ஸ் ஆடுறான்னு அணைச்சிட்டு போல. நீ என்டர்டெய்னிங்கா டிஃபென்ஸ் ஆடி ஃபைட் பண்ணுவேனா மேட்சை பார்க்க வருவாங்க, நீ சுத்தனா மட்டும் தான் பார்க்க வருவாங்கிறது கிடையாது. அதனால ஜடேஜா வந்து இன்னைக்கு கிரிக்கெட் அவன் மட்டும் நல்லா விளையாடல, எப்படி கிரிக்கெட் விளையாடலாங்கிறது எடுத்துக்காட்டா பண்ணியிருக்கான்.